இனிமே காப்பாற்றவே முடியாதா? விண்வெளியில் தவித்த சுனிதா வில்லியம்ஸை விட்டு வந்த போய் என்ன நடக்கிறது? விண்வெளி துறையில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான சாதனைகளை படைத்து வருகிற நிலையில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி புளோரிடாவில் இருக்கும் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து அமெரிக்காவின் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளிக்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூத்த விண்வெளி வீரரான ஃபுட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் சென்றனர். இந்த இருவரின் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பது இந்தியாவிற்கே பெருமையை அளித்தது. ஜூன் 6ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த இவர்கள் அதனைத் தொடர்ந்து வரும் 10 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்புவார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கு நடந்த சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவது சற்று தாமதம் ஆனது. இன்னும் 10-20 நாட்களிலோ அல்லது ஒரு மாதத்திலோ அவர்கள் பூமி திரும்புவார்கள் என்று நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்தும் இதுவரை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் பூமிக்கு திரும்ப முடியாத நிலையே ஏற்பட்டு உள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை தாண்டி அதிக நாட்கள் இவர்கள் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அங்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேள்வியும் எழுந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அங்கு இருக்கின்ற புவியீர்ப்பு விசை காரணமாக தற்போது அவர்களின் எடை மிகவும் குறைந்திருப்பதாகவும் காலப்போக்கில் அவர்களின் உடலில் உள்ள எலும்புகள் மற்றும் தசைநார்கள் விரைவு செயலிழக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியானது. புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால் தங்கள் எடை குறைந்தும் அவர்களுக்கு தெரியவில்லை என்றும் உடலில் பல மாற்றங்கள் இன்னும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டது. அது மட்டுமின்றி அங்கு நீண்ட நாட்கள் அவர்கள் இருப்பதால் சிறுநீரகத்தில் கால்சியத்தின் அளவு அதிகரித்து அதில் கற்கள் உருவாவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாகவும் பல பரபரப்பான செய்திகள் வெளியானது. இதற்கிடையில் விண்கலம் தங்களை பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை தான் நம்புவதாகவும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்ற நல்ல உணர்வு தன்னுடைய இதயத்தில் இருப்பதாகவும் சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்த தகவல் பூமியை வந்தடைந்தது. இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் பூமி திரும்புவதற்கு இன்னும் 4 மாதங்கள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்மோர் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் அவர்கள் இருவரும் இல்லாமலே விண்கலன் மற்றும் பூமிக்கு திரும்பும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. அதுவும் இந்த விண்கலம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதிகாலையில் புறப்பட்டு சனிக்கிழமை பூமியை வந்தடையும் என்று கூறப்படுகிறது. விண்வெளி மையத்தில் சுமார் 90 நாட்களாக உள்ள அவர்கள் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் தற்போது அவர்கள் இருவரும் இல்லாமல் விண்கலம் மட்டும் பூமிக்கு திரும்புகிறது. விண்கலன் பூமியை அடைந்ததும் நாசா விஞ்ஞானிகள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்மோர் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலனில் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் நாசா டைம்லைன்ஸில் தெரிவித்துள்ளது.